தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிருக்காங்க, எங்கனே உண்டியல் எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது, அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான். 10 வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைன் எடுத்துட்டு. இந்த மாதிரி இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்துல, கேரளத்துல பல இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அதை தாண்டி இன்னைக்கு விஜய் அவங்க சொல்றாங்க, ஏதோ அரசு ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம், நாங்க திரவங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம், எல்லாமே அரசு தான், நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் வந்தது, அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறாங்க. நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 290A இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல், ஒரு அமெண்ட்மெண்ட். இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும், கேரளால திரவங்கூர் ஒரு பக்கம் இருக்கு, கொச்சி இருக்கு, இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் திரு விபி மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்சிபல் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட ஒரு தீர்மானம். இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டது. ஆச்சரியம் பாருங்க, ஏன்னா 1956 தமிழ்நாடு கேரளா நம்முடைய பார்டரை வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வரும். அன்னைக்கு 1956 கேரளா. அந்த 290A ஆர்டிகல்ல சொல்றோம், எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ அதற்கு தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு 13,50,000 கொடுக்கணும் தேவஸ்தானம் போர்டுக்கு, கேரள அரசு 46,50,000 கொடுக்கணும். So Mr. Vijayan has to understand, it is not the money that is thrown at Ayyappa, it is a constitutional obligation by the government to give money to the Travancore Devasthanam Board, not by Kerala, even by Tamil Nadu. தமிழ்நாடு அரசும் வருடத்திற்கு 13,50,000 ரூபாய் கொடுக்கணும். காரணம், கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்தினுடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல கொடுக்கணும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஏன்னா இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி, அது அப்படியே மாத்தி கடந்த 75 ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்டை மாத்தி, ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாய தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் 21, 25 கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில்ல எல்லோரும் செல்லணும், குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது, ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம், அதுவும் நடக்கத்தான் போகிறது. நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும். அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். காரணம், 20ஆம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட 10 மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள், பெரியவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சாதாரண பொதுமக்கள், ஐயப்ப பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம். அது 2026 தேர்தல் களத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தையும் இங்கு வைக்கின்றேன். கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய சட்டங்கள், உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இரண்டாவது, பகவத்கீதையை முழுசா 18 சாப்டரை படிங்க, 12 சாப்டரோட நடிக்கிறாங்க. மூன்றாவது, கேரள அரசும் தேவஸ்தான போர்டும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள். அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது. 2018, 19 அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரின் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ்
ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்க எல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களாமா. இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தாங்க. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியால இருந்து வேகமா வெளியே வாங்க. விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை இன்னைக்கு கேரளா முடிக்கும். கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தாங்க. பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21 தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில, கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகின்றார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரல? அங்க 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு. அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம். மாற்றம் நிச்சயமாக வரும். அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும். 2026 தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக, ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம். அதை நீங்கள் ஐயப்ப பக்தர்களாக நிகழ்த்தி காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், சபரிமலை சம்ரட்சண சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன், குறிப்பாக எஸ்ஜிஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.